ஹாய் லவ்லியா இசங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 3யோட நெக்ஸ்ட் பாட்டை டேரக்ட் இருக்கேன். டேரக்டாக நம்ம பாட்களை அப்பெல்லாம் நான் பேசுகிற வேடோட பெயிண்டரை மட்டி தெரிஞ்சா எம்ரலி சாரி ஜஸ்ட் டிவரி ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கில்லுங்க. ஓகே ஸ்டோரிக்குள்ள பெல்ல நம்பர் 1 பிளேஸுக்கு அந்த ஜாக்கோட சன் ஃபிலிக்ஸ் வரணுன்ட்டு அந்த ஹோல் ஒர்க்கையும் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் செலவும் அப்போவே நினச்சேன். இதுதான் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து மறைக்கிறீங்கன்ட்டு. கிளப்பில் உள்ள என்ட்ரானதோட 20 மெம்பர்ஸ்கிட்ட ஃபைட் பண்ணலை, ஏன் இந்த மாதிரி பண்ணலன்னு ஒரு கொஸ்டின் கூட கேட்காம ஷூட் பண்ணி கில் பண்ணிங்கள. அப்போவே எனக்கு டவுட் வந்துச்சு, என்னை தாண்டி உங்கள் எல்லாருக்கும் வேறு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்ட்டு. என்னையே சீட் பண்ணிங்களா அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸை பாட்டு கட்டுனா, டே ஜங்குக் இங்கே பாருங்கள் ஹயாங்ஸ், என்னை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சீட் பண்ணி ஏமாட்டிட்டீங்க. அந்த ஃபிலிக்ஸ்க்கு இன்றைக்கி தான் ஃபைனல் டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நேராக ஃபிலிக்ஸ் இருக்கிற பிளேஸ்க்கே கிளம்புறாரு. டே இவங்க இவ்வளோ கோமா போகிறான், இதுக்கு தான் இதை சொல்லக்கூடாதுன்னு மார்க்கு மறைச்சி வச்சிருந்தாங்கிற மாதிரி ஜங்குக்கை ஃபாலோ பண்ணப்படியே மார்க்கு, அப்புறம் சுகா, ஆரம், ஜேகப்போட பர்சனல் பாடி கார்டு, நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே ஜங்குக்கோட காரை ஃபாலோ பண்ணப்படி தான் வராங்க. என்ன திமிர் இருந்தால் ஏன் பிளேஸுக்குள்ளே வரதுக்காடா இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுற, உன் டேடை என்ன மாதிரி பனிஷ் பண்ணணும் அதே மாதிரி உனக்கு நான் இறங்குறத காட்டுறேங்கிற மாதிரி ஜங்குக்கு செம கடுப்பில் ஃபிலிக்ஸோட பிளேஸுக்கு தான் வந்துட்டுருக்காரு. இப்போ நம்ம டேயும் லீயுமே கரெக்டாக அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ராகி லீ போட்ட பிளான் படியே கரெக்டாக பேக் சைடில் பாடிகார்ட்ஸ் யாரும் அதிகமாக இல்லாத அந்த மூமெண்ட்டுக்கு டே, லீ, அப்புறம் ஜெனியோட பாடிகார்ட்ஸ் இவங்க எல்லாருமே பேக் சைடில் இருக்கிற கொஞ்சம் பாடிகார்ட்ஸை கில் பண்ணபடி அந்த பில்டிங்குள்ளேயே என்ட்ராகிட்டாங்க. இப்படி டே பில்டிங்குள்ளே என்ட்ரானா அப்போன்னா அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே நம்ம பாய்ஸஸ் என்ட்ராகிறாங்க. ஃபஸ்ட்டில் நம்ம ஜங்குக்கு தான் செம்ம கோமா ஃபிலிக்ஸ் இருக்கிற பிளேஸ்க்கே வந்துட்டுருக்காரு. ஜங்குக்கு ஃபாலோ பண்ணபடி நம்ம பாய்ஸஸ் வந்துட்டுருப்பாரு. இப்போ நம்ம டேயும் லீயுமே கரெக்டாக அந்த சீக்ரெட் பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா ஆல்ரெடி ஃபிலிக்ஸ்க்கும் நட்டாஸுக்குமே டே இந்த பிளேஸ்க்கு கண்டிப்பாக என்ட்ராகுவானுங்கிறது தெரியும். அந்த மொமெண்டில் டே இந்த பிளேஸ்க்கு வர சொல்ல டே அட்டாக் பண்ணணுங்கிற மாதிரி தான் ஃபெலிக்ஸும் நட்டாஷாவும் டேயும் லீயும் ரொம்ப ரிலாக்ஸாகவே மாஃபியா ஒர்க் பார்க்குற அந்த சீக்ரெட் பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகிறதுக்கு லீ பாடிகார்ட்ஸ்ட்டு ஆர்டர் போட்டுருப்பான். அந்த மூமெண்ட்டுக்கு இது எதுவுமே தெரியாமல் டேயும் லீயுமே கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ளே ரொம்பவே ஈஸியாக என்ட்ராகிற மூமெண்ட்டை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு, என்னடா இது அவனோட சீக்ரெட் பிளேஸ்ன்னு ஹயாங் சொன்னார். பட் நம்ம ஈஸியாகவே உள்ளே என்ட்ராயிட்டோம், ஏதோ தப்பாக இருந்த மாதிரி தெரியுது லீ ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லீயை நோட் பண்ணா, அடே டவுட்டு தான் டே எனக்கு இருக்குது. நான் இது வரைக்கும் ஜெனி கூட எத்தனையோ பிளேஸில் மாஃபியா ஒர்க்குக்கு போயிருக்கேன். எந்த ஒரு பிளேஸுமே இவ்வளோ ஈஸியாக என்ட்ரானதே கிடையாது. ஆனால் நம்ம எப்படி இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ என்ட்ரானோ, ஏதோ தப்பாக இருந்த மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி லீயும் நம்ம டேயும் பேசிக்கிட்டு இருந்தால் தப்பாக தாண்டா இருக்கும். ஏன்னா உங்கள் 2 பேரும் இந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராக்கட்டானே இந்த ஹோல் ஒர்க்கையும் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன் பேசுகிற வாய்ஸ் மட்டும் கேட்குமா அந்த மாதிரி கேட்டோம். டேயும் லீயும் திரும்பி பார்த்தா அந்த பிளேஸில் ஃபிலிக்ஸ் தான் ஒரு சோஃபா மாதிரி இருக்குது. அந்த சோஃபாவில் ஃபிலிக்ஸ் மட்டும்தான் உட்காந்துருக்கான் அந்த பிளேஸில். காலுக்கு மேலே கால் போட்ட பொசிஷன்லையே டேயும் லீயும் நோட் பண்ண, நான் டே பா நான் கெட்டுடா ஜெக்கியோட ஒய்ஃப் ஜெனியோட பிரதர் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல, லுக்கு கேட்ட மாதிரியே செம ஹேண்ட்ஸமாக தான் இருக்கிற இந்த அவுட்ஃபிட்டில் அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட இந்த மாதிரி பேசினா டே காண்டாகி என்னடா திமிரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக நம்ம டே ஃபிலிக்ஸை நோட் பண்ணால், என்ன ரிவெஞ்ச் எடுக்க வேண்டியா டே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உன்னையும் கில் பண்ணுவேன், என்கிட்ட காலில் பேசின அந்த கேர்ள் அவளையும் கில் பண்ணுவேன். யார்டா அந்த கேர்ள்? ஹோ, நீ இந்த மாதிரி ஈஸியாக கேட்ட உடனே டக்குன்னு நான் அந்த பர்சன்ட் யாருங்கிறத சொல்லிடுவேனா, அவளை ஈஸியால் அந்த பர்சன்ட்டை உனக்கு இன்ட்ரோ கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னடா என்ன இந்த பிளேஸ்க்குள்ளே வந்தாச்சு, இதுக்கப்புறம் இந்த பிளேஸ்லேருந்து தப்பிக்க முடியாது, டே நம்ம போட்ட பிளானில் கரெக்டாக வந்து சிக்கிட்டான் அப்படின்னு நினச்சிட்ருக்கியா என்ன? நான் இந்த பிளேஸ்க்குள்ளே இவ்வளோ சிங்கிளாக என்ட்ராகிறேன்னா அதை நீ தான் புரிஞ்சுக்கணும். நான் நார்மலாக ஒன்றும் இந்த பிளேஸில் என்ட்ராகலை, பிளானோடு தான் என்ட்ரானேன். உன் பாடி கார்ட்ஸில் இப்போ கொஞ்சம் மெம்பர்ஸ் டெத் ஆகியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்டு நம்ம ஃபிலிக்ஸ் தான் கொஞ்சம் ஷாக் ஆகி, சான்ஸே இல்லை,
என்னடா அந்த ஜேகே மாட்டி பயமுறுத்துறியா? ஜேகே எல்லா ஒர்க்கையும் பண்ணி முடிச்சுட்டு தான் வந்து பயமுறுத்துவான். நீ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே பயமுறுத்துறியே. உன்கிட்ட இருந்து தான் இந்த ஜேகே மற்ற ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டானோ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நீ சொல்கிறதெல்லாம் நம்ப முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம லீயோட பேக் சைடு ஹெட்டில் வந்து கரெக்டாக நட்டாஷா அவளோட ஃபேஸ் அந்தளவுக்கு தெளிவாக தெரியல. அந்த பொசிஷனில் கரெக்டாக லீயோட ஹெட்டில் வந்து ஒரு வுட்டு திங்ஸை வச்சு அடிக்கிறா. அடித்த வேகத்துக்கு லீ கீழே விழுந்தா. அதே வேகத்தில் டேயோட ஹெட்லேயும் அடிக்கவும் டே அப்படி கீழே விழுந்தான். டேக்கு வந்து அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி, அதாவது ஹெட்டில் அடிப்பட்டால் டக்குன்னு ஐஸை ஓப்பன் பண்ணி நோட் பண்ண முடியும். அதில் அந்த மூமெண்ட்டுக்கு டே அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி அந்த கேலோட ஃபேஸை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால், ஏண்டா டே உனக்கும் அந்த லாராவுக்கும் ப்ராப்ளம்னா உங்கள் 2 பேர் ஃபைட்டை நீங்களே பார்த்துக்க வேண்டியதுனடா. லாரா பண்ண தப்புக்கு ஏன் ஹஸ்பண்ட் என்னடா பண்ணா? டே டேங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட நெக்கை இன்னும் க்ரிப்பாக பிடிச்சா. பக்கத்தில் இருக்க லீக்குமே ஃபுல்லாக ஒரு மாதிரி பேக் சைடு கட்டில் அடித்த மூமெண்ட்டுக்கு ஐஸ்லாம் ஒழுங்காகவே தெரியல, ஒரு மாதிரி மங்களாக தெரியுது. அந்த பொசிஷனுக்கு அவனை எதுவும் பண்ணாதானுங்கிற மாதிரி லீ இந்த மாதிரி பேசினா. லீக்கு இன்னொரு அடி அந்த உட்டிங்ஸை வச்சு அடிக்கிற மூமெண்ட்டுக்கு லீ மொத்தமாக மயங்கிற மூமெண்ட்டை பார்த்து டேக்குமே அவர் ஒரு மாதிரி பிளாராக இருக்குது, அதாவது ஃபுல்லாக மங்களாக தெரியுது, எதுவுமே தெளிவாக தெரிய மாட்டேங்குது. தனக்கு முன்னாடி ஒரு கேர்ள் இருந்து பேசுகிறா அப்படிங்கிறத நம்ம டேயால் நல்லாவே நோட் பண்ண முடியுது. அந்த மூமெண்ட்டில் உன்னோட உன் ஹஸ்பண்டுக்கு கீழே ஒர்க் பண்ணால் இந்த மாதிரி தான் உன்னை சேவ் பண்ணதுக்கு, உன்னை கண்டுபிடிக்கிறதுக்குன்றதால அவள் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு ஏன் ஹஸ்பண்டை கில் பண்ணுவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கூட பாடி கார்டில் ஒரு பர்சன்ட் லாராவுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கள்ல. நம்ம ஜொங்கு கூட கோபரா வச்சு கில் பண்ண வச்சுருப்பார்ல, அந்த பர்சனோட வைஃப் தான். அந்த மூமெண்ட்டுக்கு என்னோட ஹஸ்பண்டை இந்த மாதிரி கில் பண்ணியிருக்கீங்கல்ல, அதுக்கு தான்டா நான் பள்ளி வாங்கிறதுக்கு இந்த பிளேஸ்க்கு என்றானே. உன்னையும் சரி உன் மொட்டை மாஃபியா ஃபேமிலியும் சரி ஒவ்வொருத்தரையாக நான் டார்கெட் பண்ணி கில் பண்ணுவேன். லாஸ்ட்டில் தான் அந்த ஜொங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த மாதிரி சொன்னால் டே அந்த மயக்க பொசிஷனில் கூட பயங்கரமாக சிரிக்கிறாரு. நீ ஜேகே கில் பண்ணுவியா? மாஃபியா ஃபேமிலியை ஒட்டு மொத்தமாக அழிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக சிரிப்பாரா. இந்த மாதிரி சிரிச்சா ஃபீலிக்ஸுக்கும் நட்டாஷாவுக்கும் தான் என்னடா இந்த மாதிரி அடிச்சிருக்கோம், ஹெட்லேருந்து லைட்டாக பிளட்டு கூட வந்துட்டுருக்கு, அந்த பொசிஷனில் கூட இப்படி சிரிக்கிறானே அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஹெட்டில் தான் அடிபட்டிருக்கும், அதில் தான் பிளட் வந்துட்டுருக்கு. அந்த பொசிஷனில் நம்மகிட்ட இந்த மாதிரி சிரிக்கிறாரு. ஜேகேயே இவா கில் பண்ண போகிறானா? மாஃபியா ஃபேமிலியை ஒட்டு மொத்தமாக அழிக்க போகிறாளா? என்னடி நினச்சிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக சிரிப்பாரா. இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்தான். கரெக்டாக அந்த பிளேஸில் 2-3 பாடி கார்ட்ஸ் டெட் ஆகிற மாதிரி கால் பண்ணி இந்த மாதிரி திடீர்னு இந்த பிளேஸ்க்குள்ளே நிறைய ஸ்னேக்ஸ், ஃபுல்லாக பாய்சன் நிறைஞ்ச ஸ்னேக்ஸ் இருக்குது, அத்தனை ஸ்னேக்ஸும் ஒவ்வொரு பாடி கார்ட்ஸே அட்டாக் பண்ணுது, கடிக்குது, பாய்சன் அட்டாக் பண்ணுது, ஒவ்வொரு பர்சன்ஸும் டெட் ஆக்கி கீழே விழுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ்க்கு கால் வர மூமெண்ட்டுக்கு டே அப்படியே அந்த பொசிஷன் டேயால் இன்னும் பார்க்கக்கூட முடியல. டேயோட மவுத்தில் பிளட்டு கூட வந்துடுச்சு. பிளட்டை ஃப்ளோரில் துப்புனபடியே அப்படியே எழுந்து ஐஸை க்ரிப்பாக க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. க்ளோஸ் பண்ணபடி ஹெட்டில் இவ்வளோ வேகமாக அடிச்சிட்டா மயக்கம் வரதான் செய்யும், ஹெட் பெயினாக தான் ஆகும். நான் ஒரு டாக்டர், இந்த பொசிஷனில் எத்தனை ஹவர்ஸ் என்னால் இந்த மயக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும்டி. என்ன ஃபிலிக்ஸ், உன் பாடி கார்ட்ஸில் ஒவ்வொரு பர்சன்ஸாக டெத் ஆகிட்ருக்காங்களா என்ன? அவ்வளோமும் என் பேபியோட பேபிஸ், அதாவது ஜங்குக்கோட பேபிஸ், ஒட்டுமொத்த பேபிஸையும் கண்ட்ரோல் பண்ணுறது என் பேபி கோப்ராவை தான் இந்த பிளேஸ்க்கு கூட்டுருக்கேன். கோப்ரா கூட சேர்ந்த மற்ற ஸ்னேக்ஸையுமே கூட்டுருக்கேன். மொத்த ஸ்னேக்ஸுமே 20 ஸ்னேக்ஸுமே உன் பாடி கார்ட்ஸை தடையுமே இல்லாமல் அழிக்க போகிறாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த பிளேஸ் எல்லாமே இங்கே அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே பயங்கரமான ஸ்னேக்ஸ் தான், பாய்சன் உள்ள ஸ்னேக்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட் கட்டினபடி என்னை கடிக்காடானுங்கிற மாதிரி கட்டுற சவுண்டும் கேட்டு ஃபிலிக்ஸ் ரொம்ப ஷாக் ஆகி டேக்கிட்ட வேகமாக வந்து டேயை கில் பண்ணிடலாம், உனக்கு என்ன திமிரண்டா இந்த மாதிரி பண்ணுவாடானுங்கிற மாதிரி டேயை கில் பண்ணுற மாதிரி கிட்ட வந்தா. டே பேக் சைடில் இருந்து ஜெனியோட அந்த நைஃப் இருக்கும்ல, கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி, அந்த நைஃபை பேக் சைட்லேருந்து எடுத்த வேகத்திலேயே ஃபிலிக்ஸோட செஸ்ட்லேயே சொருகிடுவார். இந்த மாதிரி சொருகுனா அந்த மயக்கம், அந்த ஐஸ் ஒழுங்காக தெரியாமல் ஒரு மாதிரி
மங்களா தெரிஞ்ச மூமெண்ட் டேக்கு இப்போ கொஞ்சம் நார்மலாக தெரியுமா? இந்த மாதிரி செஸ்ஸில் சொருகின மூமெண்ட்டும் இந்த பிளேஸில் ஸ்னேக்ஸ் மொத்தமும் அட்டாக் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டும் அதே பிளேஸ்க்குள்ளே அந்த ரூம்குள்ளே ஃபிலிக்ஸோட ஒரு பாடி கார்டு என்ட்ராகி ஜேகேயும் மற்ற பாய்ஸஸும் இந்த பிளேஸ்க்கு என்ட்ராயிட்டாங்க. நம்ம இருக்கிற இந்த பிளேஸை சுற்றி வளைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு நட்டாஷா டக்குன்னு அங்கேருந்து எழுந்து போகலான்ங்கிற மாதிரி போனோம். டே வந்து அந்த கேலை விட்டுறக்கூடாதுங்கிற மாதிரி அந்த கேலை பிடிச்சோம். டேயோட ஹேண்ட்ஸை கொஞ்சம் பனிஷ் பண்ணிவிட்டு தட்டி விட்டு அடிச்சுட்டு நம்ம அங்கேருந்து தப்பிச்சா மட்டும் போடணுங்கிற மாதிரி நட்டாஷா அங்கேருந்து போயிடுவா. டே அதுக்கப்புறம் தான் ஐஸை கொஞ்சம் ரப் பண்ணப்படி அந்த பிளேஸில் ட்ரெஸ்ஸில் சொருகின பொசிஷன்லேயே ஃபிலிக்ஸ் இருக்க மூமெண்ட்டுக்கும் ஃபிலிக்ஸ் நம்ம டே திரும்ப அட்டாக் பண்ண வர மூமெண்ட்டில் டே திரும்பி ஃபிலிக்ஸோட செஸ்லேயே சொருகிட்டு சொருகின பொசிஷன்லேயே அந்த கேல் யாருன்னு சொல்லடா, அந்த கேலோட நேம் என்ன, அந்த கேல் யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ இந்த ஜேகே விட ரொம்ப மோசம்டே, ஆனால் பட் என்னால் ஏன் ஒர்க்கை என் பண்ண முடியல, அந்த கேர்ள் யாருங்கிறது தெரியாமல் நீ பைத்தியம் பிடிக்கணும், நான் டெட் ஆக போகிறேனுங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு, கண்டிப்பாக அந்த கேர்ள் யாருங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன திமிருடானுங்கிற மாதிரி இன்னொரு டைமும் நம்மகிட்ட வேகமாக சொல்லினா அதே பிளேஸில் ஃபிலிக்ஸ் டெட் ஆனம் நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ வெறும் கன் ஷூட் பண்ணபடி ஃபிலிக்ஸோட நேமை சொல்லி கட்டினபடியே நம்ம ஜேகே என்ட்ராகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, ஓ மை காட் ஜங்குக்கு இந்த பிளேஸ்க்கு வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜெனியோட பாடி கார்ட்ஸ் அவ்வளோ பேர் நோட் பண்ணிவிட்டு லீ அங்கே தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், லீயை தூக்குன பொசிஷன்லேயே அந்த பிளேஸ்லேருந்து எப்படியாவது நம்ம பாய்ஸஸோட கண்ணில் அமடாமலேயே இந்த பிளேஸ்லேருந்து வெளியே போயிடணுங்கிற மாதிரி கரெக்டாக அந்த பிளேஸ்லேருந்து டெய்லி கூட வந்து 20 பாடி கார்ட்ஸ் இவங்க எல்லாருமே அந்த பிளேஸ் வெளியே வந்துட்டு இருந்தோம். கரெக்டாக ஜேகே ஆரம் சுகா ஜிமின்னு எல்லாருமே அந்த பிளேஸில் அந்த பில்டிங்குள்ளே என்ட்ராகிற மூமெண்ட்டே நோட் பண்ணிவிட்டு, இவங்க எல்லாரையும் நான் வேறு பக்கமாக டைவெர்ட் பண்ணுறேன், நீங்கள் அங்கே காருக்கு தூக்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆனால் பாஸ் சொன்னால் கேளுங்க, எனக்கு இந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராக சொல்ல இந்த பிளேஸில் 2 டோர் இருந்ததை நோட் பண்ணேன், நீங்கள் எந்த வழியாக போங்க, நான் இன்னொரு டோர் இல்லையே கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகேங்கிற மாதிரி இந்த பிளேஸ் வழியாக இந்த 2 டோரில் ஒரு டோர் வழியாக லீயை வெளியே அனுப்பி வச்சுட்டு அந்த பிளேஸ் வழியாக அவரோட ஃபேஸை மட்டும் கவர் பண்ணபடி ரன் பண்ணபடி ஓடுவாரா. இந்த மாதிரி ஓடுற மூமெண்ட்டை நம்ம பாய்ஸஸ் நோட் பண்ணிவிட்டு ஃபீலிக்ஸ் தானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி கன் ஷூட் வேறு பண்ணுறாங்க. பட் நம்ம ஜிமினாவுக்கு நல்லா தெரியும்ல அந்த ட்ரெஸ்ஸிங் அவுட்ஃபிட் அது யாருங்கிறது தெரியும்ல அந்த மூமெண்ட்டுக்கு. ஐயோ டேட்டையா அங்கே அறிவு கெட்டவனே, ஏன்டா அப்படி ஃபுல்லாக ஃபேஸை கவர் பண்ணபடி ஓடுற, ஐயோ சுடாதீங்க அடிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா பதட்டத்துல நின்னா, சுகாட்டா என்னடா பாட்டுட்டு இருக்க, ஷூட் பண்ணி அந்த ஃபிலிக்ஸை கில் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன் ஃப்ரெண்டு ஏன் டேயை கில் பண்ண சொல்கிற, அவன் என்னோட டேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பதட்டத்தில் இருந்தா. இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்க டேயை ஃபாலோ பண்ணபடி பாய்ஸஸுமே ரன் பண்ணபடி வேண்டாம். அந்த பிளேஸில் மற்ற பாய்ஸஸ் எல்லாருமே அது நிறைய குட்டி குட்டி ரூம்ஸ் இருக்கிற மூமெண்ட்டுக்கு எல்லாருமே அப்படி பிரிவாங்களா, அந்த மாதிரி பிரிஞ்ச மூமெண்ட்டுக்கு பாய்ஸஸில் ஆரம் கரெக்டாக ஃபிலிக்ஸை கில் பண்ணியிருப்பாங்களே அந்த பிளேஸ்க்கு வந்துருவார். ஆரம்பண்டு அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ வரையுமே நோட் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரோட நேமை சொல்லி கூப்பிடவும், எல்லாருமே கரெக்டாக அவங்க ஒவ்வொரு ரூம்குள்ளே இருந்தவங்க கரெக்டாக ஆரம்பம் இருக்கிற பிளேஸுக்கு வந்தால் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி அந்த பிளேஸில் ஃபிலிக்ஸ் டெட்டாக இருக்க மூமெண்ட்டும், ஃபிலிக்ஸ் அப்போ யாரடா கில் பண்ணால் நம்ம இப்போ தானடா என்ட்ராகிறோம் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்க டேயை வாலில் லாக் பண்ணபடி பேக் சைடில் லாக் பண்ண பொசிஷன்லேயும் நம்ம ஜேகே டேயோட ஹெட்லேயே கன்னை வைக்கிறாரு. என்னடா என்ன ஓடிக்கிட்டே இருக்கிறேன், ஒழுங்கா நின்று உனக்கு ஃபைட் பண்ண விட்டுறியாடா, நேருக்கு நேராக நின்று கன் ஷூட் பண்ண வேண்டிக்கிட்டானே, எதுக்குடா ஓடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டே அப்படி திருப்பினா ஃபஸ்ட்டு டேயோட ஐஸில் ஆங்க்ரி டோன் செம்ம கோவமாக நட்டாஷா மிஸ் ஆகிட்டா அப்படிங்கிற ஒரு டென்ஷனில் கோவத்தில் முறைக்கிறாரு. கொஞ்சம் கோவமாக ஆங்க்ரி டோனில் பார்க்குற அந்த மூமெண்ட்டை ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு இந்த ஐஸ் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் டேயோட ஐஸை நோட் பண்ணோம். டே வந்து டக்குன்னு நம்ம ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடலாங்கிற மாதிரி பார்த்தோம். திரும்பவும் நம்ம ஜங்கு கிரிப்பாக பிடிச்சி டேயோட ஃபேஸில் இருக்க அந்த மாஸ்க்கை யார் இந்த பர்சனுங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுவார். அந்த மாதிரி ட்ரை பண்ணோம். நம்ம டே நம்ம ஜங்கு கூடயே ஃபைட் பண்ணுறாரு, ஜங்குக்கு கிக் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிக் பண்ண ஜங்குக்கு மூவ் ஆன் ஆகிட்டு, யார்டா நீ
இந்த பிளேஸ்க்குள்ள தேர்ட் பர்சன் மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நோட் பண்ணால் ஜங்குக்கு ஃபிலிக்ஸ் எங்கே யாரோ கில் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வாய்ஸஸ் கட்டுற சவுண்டு ஜங்குக்கு டேக்கு 2 பேருக்குமே கேட்குமா இந்த மாதிரி கேட்டேன். அப்போ இப்போ நியூவாக நம்ம முன்னாடி நிற்கிற இந்த பர்சன்ட்டு தான் ஃபிலிக்ஸை கில் பண்ணியிருக்கணும். நீ யாருடா இந்த பிளேஸில் என்னோட ரிவெஞ்ச் ஜாயின் பண்ண வந்துட்டுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நேராக அட்டாக் பண்ண வேண்டாம். அவரால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜங்குக்கு கூட ஃபைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் நம்ம ஜங்குக்கு அங்கிட்டு இங்கிட்டுன்னு எல்லா பக்கமும் சேர்த்து வளைச்சபடி டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி கிரிப்பாக நம்ம வாலில் லாக் பண்ணபடி டேயோட ஃபேஸில் இருக்க அந்த மாஸ்கை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுவார். இந்த மாதிரி ட்ரை பண்ணோம். எவ்வளோ நேரம் ஃபைட் பண்ணிட்டு இருந்த நம்ம டேயால் ஜங்குக்கு மாஸ்கை ரிமூவ் பண்ண போகிறான், நம்ம ஃபேஸை பார்க்க போகிறானுங்கிற மாதிரி பதட்டத்தில் அப்படியே ஒரு ஆங்கிரி டோனில் இருந்த ஐஸ் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி சேஞ்ச் ஆகணும் ஒரு மாதிரி நர்வஸில் சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறதையுமே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு இந்த ஐஸ் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பாட்டுருக்கு நீ அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் கண்டிப்பாக நீ பாப்படா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேக் சைட்லேருந்து நம்ம ஜங்கு கூட ஹெட்டில் ஜிமினை அடிச்சிடாரு. ஜிமினு ஏன் ஜங்குக்குடா அடி எனக்கு தெரியும்டா, அடிக்கு இப்படியாடா அடிப்பேன் அவன் ஒரு 10 செகண்ட் தாண்டா மயக்கத்தில் இருப்பான், அங்கேருந்து தப்பிச்சு போடா அப்படிங்கிற மாதிரி செலவும் அதுக்கப்புறம்னா இப்படி மயங்கிக்கிற வந்து ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு பாருட்டே என்னை டென்ஷன் ஆக்காட, எல்லாரையும் என்னால் அடிக்க முடியாது, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து தப்பிச்சுப்போ. ஜங்குக்கு மட்டும் எழுந்துக்கிட்டான், அப்புறம் ஒன்று என்ன 2 பேரும் சேர்த்து பனிஷ்மெண்ட் பண்ணிடுவாங்க, அங்கேருந்து போடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கத்துறதை பாட்டுட்டு அங்கேருந்து நம்மகிட்டே ரன் பண்ணபடி ஓடி கரெக்டாக நம்மகிட்டே ஒரு காரில் வந்துருப்பார்ல, அந்த கார் இருந்த பிளேஸ்க்கு வந்துருவார். இந்த மாதிரி வேண்டா அச்சோ ஜங்குக்கு என்ன மன்னிச்சிடுடா, சேவ் பண்ணட்டான்னு தெரியாமல் ஹெட்டில் அடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கு கீழே போட்டால் சுகர் பேக்ஸில் வந்துட்டு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எனக்கு தெரியல, நாங்கள் பார்க்க சொல்ல ஜங்குக்கு ஃபுல்லாக மயங்கிருந்தான், என்ன பண்ணேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏன்னா ஜங்குக்கு மயங்கிருக்கானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வேகமாக தூக்கி பார்க்குறாங்க. இந்த மாதிரி பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படியே வாட்டர்லாம் எடுத்து தெளிக்க சொல்ல ஜங்குக்கு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி யார்டா அடி என் ஹெட்டில் அடிச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சத்தியமாக நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா அப்படியே ஷுகாவுக்கு பேக் சைடில் நின்றுக்கிட்டாரு. என்ன மாதிரி நின்னா அந்த ஐஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி ஐஸ்ன்னு சொன்னால் ஃபிலிக்ஸை யாரோ கில் பண்ணிட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இங்கே டைம் ஸ்கிப் ஆகுமா, இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போது ஈவினிங் ஆயிடுச்சு. நம்மகிட்டே லைட்டாக ஃபோர்கட்டில் அடிச்சிருப்பால அந்த வுட்டிங்ஸை வச்சு அப்படிக்க சொல்ல லைட்டாக ஹெட்டில் அடிபட்டிருக்கும்ல, அந்த பிளேஸில் லைட்டாக குட்டியாக ஒரு கட்டோட தான் கரெக்டாக ஹவுஸ்குள்ளே என்ட்ரானா பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே ஹவுஸ்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஜிமினாவுமே இருக்கிறாரு. பேபிஸ் எல்லாருமே நம்ம பாய்ஸஸ் பக்கத்தில் இருக்காங்க. உள்ளே என்ட்ராகிற மூமெண்ட்டை பட்டுட்டு நேராக ரன் பண்ணப்படி கிட்ட வருவாங்களா, இந்த மாதிரி கிட்ட வந்தா தான் பேபிஸ் அவ்வளோ விரும்பி நோட் பண்ணிவிட்டு பேபிஸ் நம்ம வேணால் ஃபுட் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது ரெடி பண்ணுவோமா சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உள்ளே என்ட்ரானோட எதுவுமே நடக்காத மாதிரி நம்ம பேபிஸ்கிட்ட பேசுகிற அந்த மூமெண்ட் இருக்கும். டேயோட ஹெட்டில் அடிபட்டிருக்க மூமெண்ட்டை பேபிஸ் நோட் பண்ணிவிட்டு மாம் உங்களுக்கு என்னாச்சு, ஃபோர்கட்டில் என்ன கட்டு போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் பாய்ஸஸ் அவ்வளோ பேர் அப்படியே நம்ம நோட் பண்ணோம். பெட்ரூம்குள்ளேருந்து வெளியே வர நம்ம ஜங்குக்குமே டேயோட ஃபோர்கட்டில் கட்டு போட்டிருக்க மூமெண்ட்டை பட்டுட்டு ஷாக் ஆகி எல்லாருமே நம்ம கிட்ட வந்தா என்னடா எல்லோரும் இவ்வளோ வேகமாக வரீங்கங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஷாக்கான மூமெண்ட்லேயே பாய்ஸஸ் அவ்வளோ வரையும் நோட் பண்ணேன். உனக்கு என்னாச்சு, இது என்ன ஃபோர்கட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோர்கட்டை நோட் பண்ணால் அது ஜங்குக்கு இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க சொல்ல அது ஒர்க் பண்ணிகிட்ருக்க சொல்ல நான் ஸ்டெப்பில் நான் கொஞ்சம் கவனிக்காமல் இறங்கிட்டேன், அது பேலன்ஸ் மிஸ் ஆகி நம்மகிட்டே ஃபோர்கட்டில் பயங்கரமாக அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் எப்படியோ தப்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாட்டே நோட் பண்ணேன். என்ன சொல்கிறது, ஸ்டெப்பில் இருந்து கீழே வந்தியா, அதான் உன்னோட பிளேஸில் லிஃப்ட் இருக்குது, ஸ்டெப்புக்கு ஏன் போனேன், அது ஒரு பேஷண்ட்டோட இம்பார்ட்டண்டான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து வர சொன்னாங்க, லிஃப்ட்லேயே ஆல்ரெடி நிறைய பர்சன்ஸ் இருந்ததுனால சரி வேகமாக போய் கொடுத்துடலான்னுங்கிற மாதிரி நான் ஸ்டெப்பில் இறங்கினேன், அது ஃபீட்டு தட்டி இந்த மாதிரி ஹெட்டு பயங்கரமாக அடிச்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுனா ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி உண்மையிடா சொல்கிறியா, உன்னை வேறு யாராவது ஏதாவது பனிஷ் பண்ணாங்களா என்ன, நீ என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியாட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்படிலாம் ஒன்றும் நான் மறைக்கல ஜங்குக், ஸ்டெப்பில் இருந்தால் கீழே விழுந்துட்டேன், அது
வில்லண்ட ஃபோர்ஸுக்குன்ற மாதிரி ஹெட்டில் அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னால் சரி நீ ஒன்றும் பேபிஸ் கிட்ட ப்ளே பண்ணான்டான்ட்டு அப்படிங்கிற மாதிரி மிம்மாம் சொல்லிவிட்டு நீ ரூமுக்கு போ, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, ஜங்குக்குனிட்டே பக்கத்தில் இருந்து பாட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அம்மா எனக்கு ஒன்றும் ரொம்ப அதிகமாகலாம் அடிப்படலை, அது ஸ்டெப்பில் இருந்து வெளில சொல்ல லைட்டாக அடிபட்டுருச்சு அவ்வளவுதான், அந்த அளவுக்குலாம் ஒன்றும் சீரியஸ் இல்லை, நான் ஒரு டாக்டர் தான், நான் இன்ஜெக்ஷன் மெடிசன் எல்லாம் போட்டுட்டு தான் வந்துருக்கேன், ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்தால் நார்மல் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி நேராக பெட்ரூம்க்கு வருவார். அந்த மாதிரி வந்தா டேயை ஃபாலோ பண்ணப்படி ஜிமினா வராரு. இந்த மாதிரி வந்தா டே உள்ளே என்ட்ரு ஆகி பா இதையோ ஒன்று சொல்லி சமாளிச்சாச்சு. ஆனால் பட் அந்த கேல் யாருங்கிறது என்னால் கண்டுபிடிக்க முடியலையே, ஃபிலிக்ஸை கில் பண்ணியாச்சு ஆனால் அந்த கேலை கண்டுபிடிக்க முடியலையேங்கிற மாதிரி டென்ஷன்லேயே இருந்தா டேயோட ஜீப்ஸில் ஒரு ஸ்லாப் பயங்கர டைட்டாகவே விழுது. இந்த மாதிரி விழுந்தா நம்ம டே அப்படியே ஸ்லாப் பண்ண பர்சன்ட் யாருங்கிற மாதிரி நோட் பண்ணால் ஜிமினா தான் அவ்வளோ வேகமாக ஸ்லாப் பண்ண பொசிஷன்லையே டேயோட ஷர்ட்டையே கிரிப்பாக பிடிச்சிட்டாரு. என்ன திமிரு டே உனக்கு, என்ன மாதிரி ஒர்க்குடா பண்ண, எப்படிடா அந்த பிளேஸ்க்குள்ள நின்றான, டே லூஸு போயிட்டியும், ஜங்கு கூட மொத்த ஸ்னேக்ஸையும் மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வான்னு சொன்னேன், நான் கூட எடுக்கோன்னு நினச்சேன், அப்படி அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே மொத்த ஸ்னேக்ஸையும் கோப்ராவையும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி செலவும். கோப்ரா பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், கோப்ரா மட்டும் பேபிஸையுமே கரெக்டாக மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடும். டேயாங் நீ என்ன பண்ணிகிட்ருக்குங்கிறது தெரியுதாடா, கோப்ராவையே நீ ஜங்குக்கிட்ட சிக்க வைக்க பார்க்குற, நீ சொல்கிறத மட்டுமே இப்போ கோப்ரா கேட்டுட்ருக்கான், கண்டிப்பாக ஒன் டே ஜங்குக்கு எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போகிறான். உனக்கு மட்டும் இல்லை, கோப்ராவுக்கு மட்டும் இல்லை, உங்கள் 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்க என்னையும் அவன் பனிஷ்மெண்ட் தான் பண்ண போகிறான். நீ எதுக்காக மொட்டை ஸ்னேக்ஸையும் இந்த பிளேஸ்க்கு வர வச்ச, என்கிட்ட கேட்டானுங்கிறது எனக்கு அப்போ புரியல, இந்த மாதிரி ஒர்க் பண்ணதா ஸ்னேக்ஸை கேட்டியா, இப்படிலாம் அட்டாக் பண்ண போகிறதுனால தான் ஸ்னேக்ஸை கேட்டியா, ஏன்டே இந்த மாதிரி பண்ணுற, சைக்கோ மாதிரி ஏன் பிஹேவ் பண்ணுற, அந்த பிளேஸில் ஒன்று ஃபிலிக்ஸ் கில் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும், இவ்வளோக்குள்ள ஹெட்டு டேமேஜ் ஆகிற அளவுக்கு ஹெட்டை வச்சு ஒன்று அடித்தாங்க, யார் அடித்தா, அது ஒரு கேர்ள், அந்த கேர்ள் நம்ம பிளேஸில் மாஃபியா ஒர்க் பார்த்துட்டு இருந்த பாடி கார்ட்ஸில் ஒரு பர்சன்ட், ஹவுஸை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பர்சன்ட், லாராவுக்கு கீழே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த பர்சன்ட், அவனோட ஒய்ஃப் தானா, அவனோட ஃபேமிலி பிக்ஸ், அவனோட ஃபேமிலி பற்றி கிட்ட நம்மக்கிட்ட ஃபைல்ஸ் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், யாரை சொல்கிற, அந்த பாடி கார்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கேட்டால், அவனோட ஒய்ஃப் தானா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவள் என்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னான். உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா இந்த மாதிரியா கீல் பண்ணுவீங்க, கண்டிப்பாக உன்னையும் உன் ஃபேமிலியும் அந்த ஜேகேயும் மொத்த பர்சன்ஸையும் நான் கீல் பண்ணுவேன், அந்த ஃபேமிலியை மொத்தமாக அழிச்சிருவேங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னான். அதனால அந்த கேர்ள் யாருங்கிறது நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், அந்த பாடி கார்ட்ஸோட ஃபைல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, ஃபேமிலி பற்றி டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா இப்போவே அதை கலெக்ட் பண்ணு. பட் அது எல்லாமே ஜேகேயோட மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ், ஜேகேயோட சீக்ரெட் ரூம்குள்ளலாம் இருக்கும், அந்த ரூம்குள்ளே ஜேகே தவிர யாராலையும் போக முடியாது, என்ன வளர்ற அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே நோட் பண்ணால், ஆமான்ட்டே ஜேகே சம்மந்தப்பட்டது, ஜேகேயோட சீக்ரெட் ரூம்குள்ளே ஜேகே தான் எந்தெந்த திங்ஸை வச்சுருக்கானோ அந்த திங்ஸை ஜேகே தவிர வேறு யாராலுமே டச் பண்ண முடியாது, ஹேங்ஸும் சரி நானும் சரி இது வரைக்கும் ஜேகேயோட சீக்ரெட் ரூம்குள்ளே என்ட்ரானது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த ரூம்குள்ளே தான் இருக்குமா, அந்த ரூம்குள்ளே தான் மொத்த பாடி கார்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது, உனக்கு அந்த கேர்ள் யாருன்னு தெரியணும் அப்படின்னா நீ ஜேகேயோட அந்த சீக்ரெட் ரூம்குள்ளே தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தான். டக்குன்னு அந்த ரூம்குள்ளே நம்ம ஜங்குக்கு என்ட்ராகி ஜிமினா இந்த மாதிரி ஷார்ட்டை கிரிப்பாக பிடிச்சபடி நிற்கிற மூமெண்ட்டும் டே இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு டக்குன்னு நம்ம ஜிமினா ஷார்ட் பட்டனை போட்டுவிட்டு, அச்சோ டே என்ன இந்த மாதிரி ஹெட்டில் அடிப்பட்டதுக்கே உனக்கு இப்படிலாம் ஃபீவர் வந்துருச்சு, மெடிசன் போட்டியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓ ஃபீவர் தான் இந்த மாதிரி நெக்கை டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தானோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஜிமினாவை நோட் பண்ணால் பேக் சைடில் யாரோ வந்து நிற்கிறாங்கங்கிற மாதிரி நம்மகிட்டே ஃபீல் பண்ணிவிட்டு, ஆமாம் ஜிமின் எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருக்குது, எனக்காக கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணதுக்கு ஏதாவது வார்மான வாட்டர் எடுத்துகிட்டு வா, நான் லைட்டாக ஸ்லீப் பண்ணதுக்கு பெட்டை அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக பெட்டுக்கிட்ட வந்தா, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி, ஜங்குக்
நீ நீ எப்போ வந்த? சரி நான் வந்து டேக் இட் ஒரு ட்ரிங்க் பண்ண எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெமினா வேகமாக கீழே இறங்கி போனா. ஓ மை காட், ஜொங்கு கிட்டையும் கேட்டிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம டேட்டிங் பண்ணோம். பேக்குக்கு பண்ணப்படி பேபி பாடி மில்க் உனக்கு ஏதாவது பெயினாக இருக்குடா, ஸ்டெப்பில் எத்தனை டைம் ரோலிங்கில் வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. ஏன் ஜங்குக் எத்தனை டைம் ரோலிங்கில் வந்தா, உனக்கு ஏதாவது ப்ராப்ளமாக என்ன? இல்லை ஒரே டைம் உனக்கு அடிபடிச்சா, இல்லை மேலேருந்தே ஸ்டெப்பில் ரோலிங்லேயே வண்டியா? அது வந்து மேலே இருந்துட்டு ரோலிங்லேயே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அச்சோ என் பேபிக்கு பாடியெல்லாம் வலிக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நெய் அப்படியே ப்ராடக்ட் சொல்லி தூக்குன வேகிட்டிலே பெட்டில் போடுவாரா. பாடி வலிக்குன்னு என்னடா நீ நீ தூக்கி போடுற வேகிட்ட பார்த்தா எனக்கு பாடி பெயினே இல்லாதபடி பண்ணியிருப்பவளுக்கு என் ஜங்குக்கு நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பைட்டில் நோட் பண்ணால் உனக்கு பாடி மசாஜ் பண்ணி விட்றேன். வேண்டாம் ஜங்குக், ஸ்டெப்லேருந்து ரோலிங்கில் வர சொல்ல நல்லா மசாஜ் பண்ணிட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு, எனக்கு எந்த மசாஜும் வேண்டாம், உனக்கு ஒன்றும் தெரியாது, நான் பண்ணுற மசாஜில் உனக்கு பாடி பெயினே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டெய்ட க்ளோஸ் ஆகண்டா ப்ளே பண்ண வேண்டிய ஜங்குக்கு என்ன டென்ஷன் ஆக்காடங்கிருந்து போ, ரொம்ப டயர்டாக இருக்குது, நீ வேற கடுப்பேட்டாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட்டு வர அந்த மாதிரி கட்டுனா டேயோட மவுட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு டேக்கு கிஸ் பண்ணுற மாட்டை அவர் வரா. பட் டேயோட மவுட்டை க்ளோஸ் பண்ண மூமெண்ட்டுக்கும் கிஸ் பண்ண வர மூமெண்ட்டுக்கும் டேயோட ஐஸை நோட் பண்ண சொல்ல நம்ம ஜோங்குக்கு டே அந்த ப்ளேஸில் க்ரிப்பாக பிடிச்சிருப்பார்ல, அப்போ டேயோட ஐஸை பார்த்துருப்பார்ல, அந்த மூமெண்ட் இப்போ ரிக்கா பார்க்குது. இதே ஐஸ் இதே ஐஸா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதே ஐஸை எங்கேயோ பார்த்தோம்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கிட்டே விட்டு மூவ் பண்ணணும். நம்மகிட்டே நீ திங்க் பண்ணிடவே கூடாதுடானுங்கிற மாதிரி ஜங்குக்கோட பேக் சைட் நெக்கை ஹோல்ட் பண்ணபடி ஹெட்டை கிரிப்பாக பூச்சபடி ஜங்குக்கோட லிப்லேயே கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணால் இந்த ஐஸை எங்கேயோ பார்த்தேன்டானுங்கிற மாதிரி திங்க் பண்ண நம்ம ஜங்குக் இந்த மாதிரி கிஸ் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு பாடிலாம் பெயினாக இருக்கே, என்னோடய மசாஜ் எதுவும் வேண்டான்னு இப்போ என்ன வேகமாக வந்து கிஸ் பண்ணுற பேபி, அப்போ மசாஜ் வேணும் அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லிப் லாக் பண்ணுவார். அந்த மாதிரி லிப் லாக் பண்ணால் ஐயோ இந்த ஜங்குக்கு இன்னும் அந்த கேல் யாருங்கிறத கண்டுபிடிச்சி கில் பண்ணுற டண்டியும் எதை பற்றியும் யோசிக்க விடாத அளவுக்கு நீ தான் பார்த்துக்கணும், உன்னை மட்டும் அந்த பிளேஸில் இருந்துட்டு நீனு தெரிஞ்சிச்சு நான் போட்ட மொத்த பிளானை சொதப்பிக்கும். ஜெமினாவை பிளாக்மெயில் பண்ண மாட்டிலாம், ஜங்குக்கை பிளாக்மெயில் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்தான். ஜெமினா கரெக்டாக அந்த ரூம்குள்ள என்ட்ரானா எப்படி டேக்குக்கு 2 பேரும் கிஸ் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு எதையோ வச்சு சமாளிக்கிறான். சரி என்னமோ பண்ணிட்டு போகிறான், நம்மகிட்ட ட்ரிங்க் பண்ணதை கேட்டானே, சரி பரவ கூட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெமினா அப்படியே அந்த ரூம் விட்டு வெளியே போனால். இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட்டு எல்லாருமே ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காங்க. டேயோட செஸ்ஸில் தான் ஒரு பக்கம் செஸ்ஸில் குக்கிக்கு பக்கத்தில் ஜோனானுங்கிற மாதிரி பட்டிருந்தா, இன்னொரு பக்கம் செஸ்ஸில் நம்ம ஜோங்குக்கு ஃபேஸை வச்சு பட்டிருக்காரு. நம்ம டேடா ஐயோ அங்கிட்டு நகர முடியல இங்கிட்டு நகர முடியல, என்னடா என்ன இந்த மாதிரி பாடாப்படுத்துகிற மாதிரி ஏன் மேலே பட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு குக்கி ஜோனா 3 பர்சன்ட்ஸையும் நோட் பண்ணிவிட்டு என்ன பண்ண 3 பேபிஸும் ஏன் பேபிஸாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷன்லேயே நம்ம ஜொங்கு கூட அந்த சீக்ரெட் ரூம்குள்ளே எப்படி போகிறது, அந்த ரூம்குள்ளே போனால் தானே அந்த கேல் யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷன்லேயே எல்லாரும் ஸ்லீப் பண்ண நம்ம மட்டும் ஸ்லீப்பே பண்ணலை. சீக்ரெட் ரூம்குள்ளே எப்படியாவது போயே தீரணும் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே இருக்கிறாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகுது. பாய்ஸஸ் எல்லாருமே ரெகுலராக ஒர்க்குக்கு போகிறாங்க. ஜங்குக்கு மட்டும் ஒரு மாஃபியா ஒர்க்குக்காக அதர் பிளேஸ்க்கு போகிறாரு. டேயுமே அவர் ஒர்க் பார்க்குறா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அப்படியே டேஸஸ் ஒரு 3 days மூவ் ஆன் ஆகுது. இந்த மாதிரி மூவ் ஆனா இப்போ நம்ம தான் ஜங்கு கூட எப்படியாவது சேர்ந்து மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு போய் தீரணுங்கிற மாதிரி பயங்கரமாக பெட்டில் உட்காந்துருந்து திங்க் பண்ணிகிட்ருக்காரு. மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸுக்கு ஜங்கு கூட போயிட்டோம்னா கண்டிப்பாக அந்த சீக்ரெட் ரூம்குள்ளே யாராலையும் என்ட்ராக முடியாது, அந்த பிளேஸ்குள்ளே என்னால் என்ட்ராக முடியும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணால் இதை எப்படி ஜங்குக்கிட்ட கேட்க, ஜங்குக்கு இங்கேருந்து கூட்டிகிட்டு போவானாங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நம்மகிட்டே இருந்தோம். ரெஸ்ட் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணபடியே நேராக வேகமாக வெளியே வர்றாரு. மாஃபியா ஒர்க் பார்க்குற
பிளேஸுக்கிட்ட ரெடியாகி வந்துட்டுருப்பாரு. இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு ரெடியாகி வரட்டும் மிரர்கிட்ட வந்து ஹேர் ஆயில் இருக்கிறது அப்புறம் அப்படி இப்படிங்கிற மாட்டி ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி வந்து நின்று நம்ம ஜங்குக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டேடா என்ன டே அங்கே என்னடா ஜங்குக்கு பார்த்தோன்னே அப்படியே உட்காந்துட்ட போடா இடியாவிட்டு போய் பேசுடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு எப்படி ஆரம்பிக்கன்னு தெரியாமல் டெரன பொசிஷன்லேயே ஒரு மாதிரி டென்னர்ன மூமெண்ட்லேயும் ஜங்குக்கு பேக் சைடில் வந்து நிற்பாரா அந்த மாதிரி நின்னா மிரரில் இந்த மாதிரி எதையோ திங்க் பண்ணபடியே வந்து நிற்கிற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு